friends, welcome to Y2K Samayal. இன்னைக்கு நம்ம தோட்டத்துல இருந்து பறிச்ச கோவக்கீரையில பொரியல் செய்யறது எப்படின்னு பார்க்க போறோம். இந்த கீரை லேடிஸ்க்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஆனது. அதாவது லேடிஸ்க்கு irregular periods ப்ராப்ளம் இருக்கிறவங்க, அதே மாதிரி பீரியட்ஸ் டைம்ல வயிறு வலி வரவங்க வாரத்துக்கு 2 டைம் இந்த கீரை எடுத்துட்டோம்னா அந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவுமே இருக்காது. அதே மாதிரி பிரெக்னன்ட் லேடிஸ்க்கு உடம்புல நீர் சத்து அதிகமாகி காலில் வீக்க வர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி சமயத்தில் இந்த கீரை பொரியல் நம்ம எடுத்துட்டோம்னா உடம்புல தேவையில்லாத தண்ணி அதை வெளியேற்றிடும். ஆண்களுக்கு உடம்புல பித்தம் அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த கீரையை நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கும் போது உடம்புல இருக்க அதிகமான பித்தத்தை கம்மி பண்ணி பித்தத்தோட நிலைமை நார்மல் லெவலுக்கு கொண்டு வரும். மருத்துவ குணம் அதிகம் நிறைஞ்ச தோட்டத்தில் அதிகமாக கிடைக்கக்கூடிய கோவக்கீரை பொரியல் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்றைக்கி தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க அதிக சத்து நிறைஞ்ச கோவக்கீரை பொரியல் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். எங்கள் வீட்டு பக்கத்தில் கோவக்கீரை நல்லா தளன்னு வளர்ந்துருக்கு. அதை பறிச்சுட்டு போய் அட்டகாசமான பொரியல் செய்யலாம். மற்ற கீரை மாதிரி இந்த கீரை செடியில் இருக்காது. இது ஒரு கொடி வகையை சேர்ந்தது. கீரை பொரியல் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதோ அது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கடலப்பருப்பு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சின்னதாக கட் பண்ண சின்ன வெங்காயம் 100 கிராம் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்க ஆரம்பிச்சிடலாம். சின்ன வெங்காயத்தை ரொம்ப பொடியாக கட் பண்ணாமல் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிங்க. அது கூடவே காரத்துக்கு 4 வரமிளகாவை ஆட் பண்ணிவிட்டு வதக்க ஆரம்பிச்சிடலாம். வெங்காயத்தை நம்ம ரொம்ப நேரம் வதக்க வேண்டியதில்லை. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வெங்காயத்தை வதக்கினாலே அது தனித்தனியாக பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். பாருங்கள், இந்த மாதிரி வர வரைக்கும் அதை வதக்கினாலே போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக பறித்த கீரையை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் ஒரு டைம் நல்லா கழுவிட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த கீரையை நம்ம பொரியல் செய்யும்போது காரத்துக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணக்கூடாது, வரமிளகாவை மட்டும்தான் ஆட் பண்ணணும். நான் சுத்தம் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கீரை கிட்டத்தட்ட 400 கிராம் அளவுக்கு இருக்குது. முருங்கைக்கீரையில் எந்த அளவுக்கு சத்து இருக்குதோ அதுக்கு விடவே இந்த கீரையில் சத்து அதிகமாகவே இருக்குது. எல்லா கீரையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு டைம் இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். கீரை பார்க்குறதுக்கு தான் நிறையா இருக்குது, ஆனால் கீரை நல்லா வெந்து வரும்போது அது அப்படியே கம்மியாயிடும். எண்ணெயிலேயே இந்த கீரையை ஒரு 5 நிமிஷம் போல் நம்ம தொடர்ந்து வதக்கிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு உப்பையும் இதில் சேர்த்து வதக்க ஆரம்பிச்சிடலாம். எண்ணெயில் 5 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பை ஆட் பண்ணதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ண ஆரம்பிச்சிருங்க. நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணும்போது கீரை நல்லா வேக ஆரம்பிச்சிடும். நான் இது வரைக்கும் தண்ணி எதுவும் ஆட் பண்ணலை, கீரையிலேருந்தே தண்ணி விட ஆரம்பிச்சிருக்கு. கீரை பாதி அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் அது கூட 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எந்த கீரையாக இருந்தாலும் சரி அதை நீங்கள் பொரியல் பண்ணும்போது தண்ணி அளவாகவே ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் இது இப்படியே நம்ம மூடி வச்சு 5 நிமிஷம் போல் குக் பண்ணிக்கலாம். மூடி வச்சு நீங்கள் குக் பண்ணும்போது இடையிடையில எடுத்து ஒரு டைம் நல்லா கிளறி விட்டுக்குங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஆட் பண்ண தண்ணியும் நல்லா வற்றிருச்சு. பாருங்கள், கீரையும் நல்லாவே வெந்து வந்துருச்சு. இந்த கீரையை நம்ம எவ்வளோ நேரம் வேக வச்சாலும் முருங்கைக்கீரையை பொரியல் பண்ணி சாப்பிடும்போது எப்படி இருக்குதோ அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும். அதாவது கீரை கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கடைசியாக இது கூட 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த கீரை பொரியலுக்கு தேங்காய் துருவல் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் இதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த கீரை பொரியல் மட்டும் கசப்பாக இல்லாமல் கொஞ்சம் துவர்ப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். சத்துக்கள் அதிகம் நிறைந்த உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான கோவக்கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. தோட்டத்து சைடில் ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய இந்த கீரை பெண்களுக்கு ரொம்பவே நல்லது. முக்கியமாக ப்ரெக்னென்ட் லேடிஸுக்கும் மாதவிடாய் பிரச்சனை இருக்க பெண்களுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த கீரை பொரியலை சாதத்தோடு வச்சு அப்படியே சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, சத்துக்கள் அதிகம் நிறைஞ்ச உடம்புக்கு ரொம்பவும் ஹெல்த்தியான கோவக்கீரை பொரியலை 10 நிமிஷத்தில் ரொம்ப ஈஸியாக செஞ்சுட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த கீரை உங்களுக்கு கிடைக்கும்போது கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.